Hi everyone, welcome to Student Corner. இன்னைக்கு நம்ம செஷன்ல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ட்ரிபிள் காலம் கேஷ் புக், அதாவது 3 காலம் கேஷ் புக் எப்படி ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோல பாத்தீங்கன்னா கேஷ் புக்கோட இன்ட்ரடக்ஷனும் சிம்பிள் காலம் கேஷ் புக் அண்ட் டபுள் காலம் கேஷ் புக் இதை டிஸ்கஸ் பண்ணிருப்பேன் ப்ராப்ளம்ஸ். இன்னைக்கு செஷன்ல ட்ரிபிள் காலம் கேஷ் புக் எப்படி ஒர்க் அவுட் பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். Prepare a 3-column cash book from the following. March 1st 2000 cash in and cash at bank. இந்த மாதிரி சில list of transactions கொடுத்திருக்காங்க. இந்த transactionsக்கு எப்படி postings போடணும் அப்படின்றத தான் இன்னைக்கு செஷன்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஃபார்மேட் ரெடி பண்ணிக்கோங்க. ஹெட்டிங் ட்ரிபிள் காலம் கேஷ் புக் இல்ல 3 காலம் கேஷ் புக்னு சொல்லுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 காலம்ஸ் இருக்கும். ஒன்னு டிஸ்கவுண்ட் காலம், இன்னொன்னு கேஷ் அண்ட் பேங்க் காலம்ஸ் இருக்கும். அதனால தான் இது ட்ரிபிள் காலம் கேஷ் புக்னு சொல்றோம். லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடுல டெபிட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடு கிரெடிட் சைடும் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது டேட் காலம், பர்டிகுலர்ஸ் காலம், RNLF காலம், அதாவது ரெசிப்ட் நம்பர், லெட்ஜர் ஃபோலியோ இதெல்லாம் பிளாங்கா விட்டுருவோம். அண்ட் தென் டிஸ்கவுண்ட் அலோடு காலம் வச்சுப்போம். கேஷ் பேங்க் காலம் அதுக்கான ருபீஸ் பைஸ் எல்லாம் என்டர் பண்ணிப்போம். இதை வந்து டெபிட் சைட்ல அதாவது ரெசிப்ட் சைட்ல என்டர் பண்ணுவோம். இதே மாதிரி கிரெடிட் சைட்ல டேட் காலம், பர்டிகுலர்ஸ் காலம், VN வவுச்சர் நம்பர், LF லெட்ஜர் ஃபோலியோ இந்த ரெண்டு காலம்ஸும் எப்பயும் பிளாங்கா இருக்கும். தென் DR டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு காலம், கேஷ் பேங்க் காலம், ருபீஸ் பைஸ் இதெல்லாம் என்டர் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிரான்சாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். March 1st 2000 கேஷ் இன் ஹேண்ட் 90,000 கேஷ் அட் பேங்க் 75,000 ருபீஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான போஸ்டிங் எப்படின்றத பார்ப்போம். ஸோ வந்து கேஷ் பேலன்ஸும் பேங்க் பேலன்ஸும் கொடுத்துருக்காங்களே, ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் டேட்டை என்டர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் March 2000 to பேலன்ஸ் brought down. whenever கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா to பேலன்ஸ் brought down போடுங்க. கேஷ் பேலன்ஸ் பேங்க் பேலன்ஸ் கொடுத்தாலும் to பேலன்ஸ் brought down கொடுத்துருங்க. இப்போ கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னா மட்டும்தான் நம்ம டு கேபிட்டல் அக்கௌண்ட்னு எழுதுவோம். மற்ற நேரம் பேலன்ஸ் brought down தான் எழுதுவோம். கேஷ் காலம்ல அதுக்குரிய அமௌண்ட்டும் பேங்க் காலம்ல அதுக்குரிய அமௌண்ட்டும் என்டர் பண்ணிக்கோங்க. 90,000 75,000. அடுத்து தேர்ட் அன்னைக்கு பாத்தீங்கன்னா கேஷ் சேல்ஸ் டெபாசிட்டட் இன் பேங்க் ₹3,000. ஸோ சேல்ஸ் பண்றாங்க, குட் சம்திங் சேல் பண்றாங்க, அதை வந்து என்ன பண்றாங்க பேங்க்ல அப்படியே போட்டுறாங்க அந்த அமௌண்ட். சேல்ஸ் பண்ணாலே என்னது ரெசிப்ட் சைட்ல தான் நம்மளுக்கு என்டர் ஆகும் எப்பயுமே, அதாவது கேஷ் இன்ஃப்ளோ ஆகிறது. நம்ம எப்படி என்டர் பண்ணலாம்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, 3rd March 3/3/2000 அன்னைக்கு 2 சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுட்டு நேரா பேங்க் காலம்ல அமௌண்ட்டை ஃபில் பண்ணிக்கிறோம். ஏன்னா அது வந்து பேங்க்ல டெபாசிட் பண்றாங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் பேங்க்ல டெபாசிட் பண்ற மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் இல்லைன்னா நம்ம கேஷ் காலம்ல ஃபில் பண்ணிப்போம் அமௌண்ட்டை. ஸோ எங்க இல்லையோ அமௌண்ட்டை அந்த இடத்துல நீங்க இந்த மாதிரி வந்து நில்லுன்னு எழுதிக்கலாம். நீங்க இது பேங்க்ல டெபாசிட் பண்றதுனால 3,000 பேங்க் காலம்ல காமிச்சிரும், இல்லைன்னா கேஷ் காலம்ல காட்டுங்க. அடுத்து 4th அன்னைக்கு பாத்தீங்கன்னா அமௌண்ட் டெபாசிட்டட் பை அ கஸ்டமர் டைரக்ட்லி இன் பேங்க் ₹4,500. ஸோ ஏதோ ஒரு கஸ்டமர் நம்மளுக்கு என்ன பண்றாங்க, நம்ம கையில கேஷ் கொடுக்காம பேங்க்ல போய் டெபாசிட் பண்றாங்க. ஸோ அப்ப நம்ம பேங்க்லயும் என்னது அமௌண்ட் ரெய்ஸ் ஆகுது. இதுவும் என்னது நம்மளுக்கு ரெசிப்ட் தான், அமௌண்ட் பிசினஸ்குள்ள வருது பேங்க் காலம்ல. எப்படி எழுதுறோம்னு பாருங்க. இன்கேஸ் பேர் ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம 2 கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட் இல்ல டெட்டாஸ் அக்கௌண்ட் அந்த மாதிரி ஏதாவது நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். 4th அன்னைக்கு 4th March 2000 2 கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட் நான் எழுதிக்கிட்டேன். 4,500 போட்டேன். எந்த காலம்லனா பேங்க், ஏன்னா டைரக்டா அங்க டெபாசிட் பண்றதுனால பேங்க் காலம்ல தான் நம்ம அமௌண்ட்டை ஃபில் பண்ணோம், கேஷ்ல ஃபில் பண்ணக்கூடாது. அடுத்த டிரான்சாக்ஷன் 5th அன்னைக்கு சோல்டு குட்ஸ் டு ராகேஷ் ஆன் கிரெடிட் ₹9,000. இது வந்து இதுலயே இருக்கு, பேரு இருக்கு, பத்தாத்துக்கு அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க கிரெடிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கிரெடிட் சேல்ஸ், அதனால நம்ம இதை கேஷ் புக்ல என்டர் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா நம்ம நோட்டுன்னு கீழே கொடுத்து
அதுல அந்த பர்டிகுலர் டேட்டை மென்ஷன் பண்ணி இது வந்து கிரெடிட் சேல்ஸ், அதனால கேஷ் புக்ல ரெக்கார்ட் பண்ண மாட்டோம், சேல்ஸ் புக்ல தான் இதை சப்சிடரி புக்ஸ்ல தான் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ சம் முடிஞ்சோடனே என்ன பண்ணாங்கன்னா கீழே நோட்டுன்னு கொடுத்து என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் கிரெடிட்ல வந்ததோ அதெல்லாம் இந்த மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க பாருங்க, on 5th March 2000 since it is a credit sale to Rakesh, it will not be recorded in cash bookனு எழுதியிருக்கேன். it will appear in sales bookனு கொடுத்திருக்கேன். அடுத்த டிரான்சாக்ஷன் 6th அன்னைக்கு deposited cash for opening a fixed deposit account 15,000. இது வந்து யூசுவலா deposited cash into bank அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா அப்ப நம்ம வந்து கான்ட்ரா என்ட்ரி பாஸ் பண்ணுவோம். இந்த டிரான்சாக்ஷனுக்கு இந்த சம்ல நம்ம கான்ட்ரா என்ட்ரி பாஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காக அவங்க டெபாசிட் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ராவா கொடுத்ததுனால இத வந்து நம்ம எப்படி வந்து போஸ்டிங்ஸ் போடுவோம்னு பாருங்க. 6th அன்னைக்கு பேமெண்ட் சைட்ல என்டர் பண்ற, ஏன்னா இது வந்து கேஷ் அவுட்ஃப்ளோ. நம்ம வந்து பிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது நம்ம பிசினஸ விட்டு கேஷ் வெளில போகுது, அதனால இத பேமெண்ட் சைட்ல அதாவது கிரெடிட் சைட்ல என்டர் பண்றோம். டேட் வந்து 6th March 2000 பை பிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்னு போட்டுக்கிட்டேன். கேஷ் காலம்ல அமௌண்ட்டை என்டர் பண்ணிக்கிட்டேன் 15,000, ஏன்னா கேஷ் தான் நம்மளுக்கு அவுட்ஃப்ளோ ஆகிறதுனால. இது வந்து பேங்க் டிரான்ஸ்ஃபர், சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து பிக்ஸட் டெபாசிட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அப்ப வேணா நீங்க பேங்க் காலம்ல அமௌண்ட் ஃபில் பண்ணலாம். பட் இது வந்து நம்ம கேஷ் எடுத்துட்டு போய் டெபாசிட் பண்றோம், எதுக்காகனா பிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காக அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம பை பிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்னு போட்டு கேஷ் காலம்ல 15,000 நம்ம என்டர் பண்றோம். ஏன்னா நம்மளுக்கு கேஷ் அவுட்ஃப்ளோ ஆகுறதுன்றதுனால நம்ம பேமெண்ட் சைட்ல என்டர் பண்றோம். இதே வெறும்னா டெபாசிட்டட் கேஷ் இன்டு பேங்க்னு அவங்க கொடுத்திருந்தாங்கன்னா அப்ப நீங்க கான்ட்ரா என்ட்ரி அந்த ட்ரீட்மெண்ட்டை இந்த ட்ரிபிள் காலம் கேஷ் புக்ல நீங்க காமிக்கலாம். அடுத்து 7th அன்னைக்கு received a check from Jahan for rupees 1,500, discount allowed வந்து 100 rupees கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அதுலயே ஒரு டிரான்சாக்ஷன் செக் வாஸ் சென்ட் டு பேங்க் ஃபார் கலெக்ஷன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ எப்பயுமே வந்து செக் ரிசீவ் பண்ணி அன்னைக்கு டேட்ல பேங்க் கலெக்ஷனுக்கு அனுப்புறாங்க, பேங்க்ல இமிடியட்லி டெபாசிட்டட் அந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு சம்ல கொடுத்திருந்தாங்கன்னா அப்ப அமௌண்ட்டை நீங்க வந்து பேங்க் காலம்ல தான் காட்டணும். இதே வந்து ரிசீவ்ட் செக் ஃப்ரம் ஜகனோட நிறுத்திட்டாங்கன்னா அப்ப இந்த 1,500 அமௌண்ட்டை நீங்க கேஷ் காலம்ல காட்டணும். ஸோ யூஸ்வலா ஸ்டூடெண்ட்ஸ் இதுல மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்கை ரிசீவ் பண்ணீங்கன்னா அதை வந்து கேஷா ட்ரீட் பண்ணி கேஷ் காலம்ல என்டர் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு டேட்ல இட் வாஸ் சென்ட் டு பேங்க் ஃபார் கலெக்ஷன்னா அப்ப பேங்க் காலம்ல அமௌண்ட்டை ஃபில் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து 7th அன்னைக்கு எப்படி போஸ்டிங்ஸ் போடுறதுன்னு பார்க்கலாம். 7th March பார்த்தீங்கன்னா டு ஜகன் அக்கௌண்ட்னு எழுதிக்கிட்டோம். ஏன்னா வந்து நம்ம செக்கை ரிசீவ் பண்றதுனால நம்மளுக்கு அமௌண்ட் உள்ள வருது, அதனால டெபிட் சைட் ரெசிப்ட் சைட்ல என்டர் பண்றோம். டு ஜகன் அக்கௌண்ட்னு எழுதிக்கிட்டு டிஸ்கவுண்ட் அலோட் அவங்களுக்கு எவ்வளவு பண்றோம்னா 100 rupees பண்றோம். அமௌண்ட்டை வந்து பேங்க் காலம்ல நான் வந்து எழுதிக்கிட்டேன் 1,500. ஏன்னா இமிடியட்லி நம்ம பேங்க்ல அது டெபாசிட் பண்ணோம். செக் சென்ட் டு பேங்க் ஃபார் கலெக்ஷன் அன்னைக்கு டேட்ல கொடுத்ததுனால பேங்க் காலம்ல ஃபில் பண்றோம். இதே வந்து அன்னைக்கு டேட்ல டெபாசிட் பண்ற மாதிரி கொடுக்கலனா நீங்க கேஷ் காலம்ல எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 9th அன்னைக்கு பாத்தீங்கன்னா பே டு விவேக் பை செக் rupees 4,500. ஸோ பேடுனாலே பேமெண்ட் சைடு அதாவது கிரெடிட் சைட்ல தான் என்டர் பண்ணுவோம். பை செக்னு கொடுத்ததுனால பேங்க் காலம்ல ஃபில் பண்ணுங்க. 9th அன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்ச் 9th பை விவேக் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு இது பேமெண்ட் சைட் கிரெடிட் சைட்ல என்டர் பண்றோம். ஏன்னா செக் மூலமா உங்களுக்கு பே பண்றதுனால பேங்க் காலம்ல 4,500 காட்டுங்க. பை விவேக் அக்கௌண்ட் பேங்க் காலம்ல 4,500. நெக்ஸ்ட் 12th அன்னைக்கு கூட்ஸ் ரிட்டர்ன் பை ராகேஷ் rupees 1,500. இது வந்து ராகேஷ் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்றாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவருக்கு நம்ம சேல்ஸ் பண்ணிருக்கோம்.
திரும்பி அவங்க வந்து டிஃபெக்டிவ் சம்திங் ரீசன்னால வந்து ராகேஷ் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ஸோ எந்த ஒரு ரிட்டர்ன்ஸ் இது வந்து என்ன ரிட்டர்ன் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ், அப்போ வந்து இது கேஷ் புக்ல வராது, சேல்ஸ் ரிட்டர்ன் புக்ல தான் என்டர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா சம்ம முடிச்ச உடனே கீழே மறக்காம நோட்டுன்னு எடுத்துங்க. நோட்ல பாத்தீங்கன்னா on 12th March 2000 goods written by Rakesh will not be recorded in cash book, it will appear in sales returns book. இந்த மாதிரி ஏதாவது வந்து நீங்க நோட் வந்து கீழே கண்டிப்பா மறக்காம கொடுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் 13th March இன்ட்ரெஸ்ட் அலோட் பை பேங்க் rupees 3000 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது, நம்ம ஏதோ ஒரு டெபாசிட் சம்திங் பண்றதுனால நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து வருது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரெசிப்ட் சைட்ல என்டர் ஆகும். இங்க பாருங்க 13th March டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் எதனால வருது, நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டை நம்ம ரெசிப்ட் சைட்ல எழுதிக்கிட்டோம். இட்ஸ் அ நாமினல் அக்கௌண்ட். எங்க என்டர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பேங்க் காலம்ல, ஏன்னா பேங்க்ல தான் டெபாசிட் பண்ணிருக்கோம், பேங்க் அக்கௌண்ட்ல தான் இன்ட்ரெஸ்டும் வந்து விடும் நம்மளுக்கு. அதனால 3000 பேங்க் காலம்ல தான் நீங்க காட்டணும், கேஷ் காலம்ல காட்டக்கூடாது. பேங்க் காலம்லயே அமௌண்ட்டை ஃபில் பண்ணுங்க. டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் 3000 rupees பேங்க் காலம்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து 14th அன்னைக்கு செக் ரிசீவ்டு ஃப்ரம் ஜகன் இஸ் டிஸ்ஆனர்ட். இதுக்கு முன்னாடி நம்ம செக் ஜகன் கிட்ட இருந்து வாங்கணுமா 1500க்கு 7th அன்னைக்கு வாங்கியிருக்கோம். அந்த செக் வந்து டிஸ்ஆனர்ட் பவுன்ஸ் ஆயிடுச்சு. பேங்க் வந்து என்ன பண்றாங்க, சார்ஜஸ் 10 rupees பிடிக்கிறாங்க ஃபார் டிஸ்ஆனர் ஆஃப் செக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி போஸ்டிங்ஸ் போடணும்னு பார்க்கலாம். பாருங்க எப்பயுமே அதோட ரிவர்ஸ் என்ட்ரி தான் எழுதுவோம். ஜகன் கிட்ட இருந்து செக்கை ரிசீவ் பண்ணும்போது ரெசிப்ட் சைட்ல எழுதணும். அதே செக் இப்ப வந்து டிஸ்ஆனர்ட் பவுன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால பை ஜகன் அக்கௌண்ட்னு அப்ளை பண்றோம். இந்த இடத்துல 14th March 2000 பை ஜகன் அக்கௌண்ட்னு பேங்க் சார்ஜஸும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி 1510 1500 பிளஸ் 10 rupees பேங்க் சார்ஜஸ் 1510 நம்ம இங்க காட்டுறோம். ஸோ உங்களுக்கு என்ன பை ஜகன் அக்கௌண்ட் 1500 பை பேங்க் சார்ஜஸ் 10 rupees அந்த மாதிரி தனித்தனியா நீங்க வந்து எழுதலாம். ரெண்டுமே தனித்தனியா நீங்க ஸ்பிளிட் அப் வந்து காட்டலாம் இந்த இடத்துல. அடுத்து 15th அன்னைக்கு a bill receivable for rupees 15,000 discounted in bank at 10%. ஸோ ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து பில்ஸ் ரிசீவபிள் கலெக்ட் பண்றோம். 15,000 அதோட அமௌண்ட். நம்மளுக்கு சீக்கிரம் பணம் வேணும் அப்படின்றதுனால நம்மளுக்கு டிலேவா வரும் அமௌண்ட்னு தெரிஞ்சதுனால we are discounting it with a bank. பேங்க் கிட்ட டிஸ்கவுண்ட் பண்றோம். அப்படி பண்ணும்போது 15,000 நம்மளுக்கு கிடைக்காது, 10% போயிடும். 15,000 into 10/100 போட்டோம்னு பாத்தீங்கன்னா 1500 வந்துரும். ஓகேங்களா? ஸோ 1500 நம்மளுக்கு வராது அந்த அமௌண்ட். வெறும் 13,500 அதை சப்ராக்ட் பண்ணா 15,000 மைனஸ் 1500 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வெறும்னா என்ன வரும்னா 13,500 தான் வரும். அந்த 13,500 தான் இப்ப நம்ம காட்ட போறோம். எந்த சைடுனா இது நம்மளுக்கு அமௌண்ட் வருது, அதனால இதை டெபிட் சைடு ரெசிப்ட் சைட்ல தான் நம்ம என்டர் பண்ணணும். டேட்டை ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணுங்க. 15th March 2000 டூ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் போடுங்க. 15,000ல 10% வந்து 1500 அதை டிஸ்கவுண்ட் அலோடு காலம்ல காட்டுங்க. பேலன்ஸ் வந்து அந்த 15,000ல 1500 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 13,500 வரும். அது பேங்க் காலம்ல காட்டுங்க. ஏன்னா பேங்க் கிட்ட தான் நம்ம என்ன பண்றோம், அந்த பில்ஸை டிஸ்கவுண்ட் பண்றோம். ஸோ அதனால வந்து 13,500 நீங்க பேங்க் காலம்ல காட்டுங்க. ரெசிப்ட் சைட்ல டெபிட் சைட்ல காட்டணும். நெக்ஸ்ட் 17th அன்னைக்கு received a check from Rakesh for 7,000 in full and final settlement. ராகேஷ் வந்து இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்க வந்து எங்க ராகேஷ் தோ இருக்கு பாருங்க. 5th அன்னைக்கு சோல்டு குட்ஸ் டு ராகேஷ் ஆன் கிரெடிட் 9,000 கொடுத்துருக்காங்க. ராகேஷ்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணிருக்கோம். அந்த ராகேஷ் என்ன பண்றாங்கன்னா 12th அன்னைக்கு வந்து கூட்ஸை ரிட்டர்ன் பண்றாங்க. ஸோ கூட்ஸை ரிட்டர்ன் பண்ணும்போது 1500 போயிடுச்சு. அப்ப வந்து பேலன்ஸ் வந்து
நம்மளுக்கு எவ்வளோ அவங்க தரணும் 7500 தரணும். அந்த 7500ல தான் வந்து என்னது 7000 rupees வந்து கொடுக்குறாங்க. ஸோ 7000 rupees நீங்க வந்து இந்த கேஷ் காலம்ல காட்டணும். பேலன்ஸ் அந்த 500 ஆக்சுவலா டிஸ்கவுண்ட் அலோட் காலம்ல காமிக்கணும். நான் இங்க காமிக்காம விட்டுட்டேன். ஸோ நீங்க வந்து மறக்காம டிஸ்கவுண்ட் அலோடு காலம்ல 500 rupees ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட்னால 500 rupees நீங்க வந்து டிஸ்கவுண்ட் அலோடு காலம்ல இங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ நான் இங்க ஸ்கிப் பண்ணிட்டேன் அதை. ஸோ நீங்க மறக்காம எழுதிக்கோங்க. 17th March 2000ல டு ராகேஷ் அக்கௌண்ட் யார்கிட்ட இருந்து நம்ம செக் ரிசீவ் பண்றோம் ராகேஷ் கிட்ட இருந்து. அதனால டு ராகேஷ் அக்கௌண்ட் கேஷ் காலம்ல தான் அமௌண்ட் காமிக்கணும். பேங்க்ல இமீடியட்டா டெபாசிட் பண்றோம்னா தான் நம்ம என்ன பண்ணோம்னா பேங்க் காலம்ல நம்ம காட்டணும். ஓகே, ஸோ மறக்காம கேஷ் காலம்ல காமிங்க. அன்னைக்கு டேட்ல பேங்க்ல டெபாசிட் பண்ணாதான் என்ன பண்ணும் பேங்க் காலம்ல அமௌண்ட் என்டர் பண்ணும். ஸோ வந்து செக் வந்து 7000 rupeesக்கு ரிசீவ் பண்றாங்க. டிஸ்கவுண்ட் காலம்ல 500 மறக்காம காமிச்சிருங்க. நெக்ஸ்ட் 19th அன்னைக்கு பாத்தீங்கன்னா withdrew from bank for paying medical expenses of the owner, that is 3000 rupees. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பே பண்றாங்க. அப்போ வந்து பேங்க் மூலமா தான் பே பண்றாங்க. அதாவது withdrew from bankன்னு கொடுத்துருக்காங்க. பே பண்றதுனாலே அது கிரெடிட் சைட் பேமெண்ட் சைட்ல தான் வரும். இப்ப பாருங்க அதோட போஸ்டிங்ஸ் 19th அன்னைக்கு பாத்தீங்கன்னா 19th March பை மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்னு போட்டு என்ன பண்றோம் பேங்க் காலம்ல அமௌண்ட் எழுதுறோம். ஏன்னா பேங்க் மூலமா அதை பே பண்றதுனால withdrew from bankனால அதை வச்சு நம்ம மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கட்டுறோம். ஸோ பேங்க் காலம்ல அமௌண்ட்டை 3000 என்டர் பண்ணிக்கோங்க. கேஷ் காலம்ல காட்டாதீங்க. வெறும்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ன்னு கொடுத்தாதான் நீங்க கேஷ் காலம்ல காட்டணும். த்ரூ செக் மூலமா பே பண்றோம் இல்ல பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ணி அது மூலமா பே பண்றோம்னா அப்ப பேங்க் காலம்ல அமௌண்ட்டை ஃபில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 20th அன்னைக்கு ராகேஷ் செக் டெபாசிட்டட் இன் பேங்க். ஒரு நாள் 17th அன்னைக்கு நம்ம செக்கை ரிசீவ் பண்றோம் 7000க்கு. ஆனா 20th அன்னைக்கு தான் அவங்களோட செக்கை பேங்க்குக்கு அனுப்புறோம். செக் டெபாசிட்டட் இன் பேங்க் இல்லைன்னா செக் சென்ட் டு பேங்க் ஃபார் கலெக்ஷன் அப்படின்னு டிரான்சாக்ஷன் இருக்கும் நம்ம சம்ல. ஸோ இதுக்கு என்ன என்ட்ரி பாஸ் பண்ணோம்னா கான்ட்ரா என்ட்ரி பாஸ் பண்ணணும். 20th March பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்கேன். இது வந்து கான்ட்ரா என்ட்ரி. கான்ட்ரா என்ட்ரினா டெபாசிட்டுக்கு என்ன என்ட்ரி போடுவீங்களோ அந்த என்ட்ரி தான் பாஸ் பண்ணும். டெபாசிட்டுக்கு என்ன என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். இதான் நம்ம ஜேர்னல். ஸோ இதுல கேஷ் புக்ல பாத்தீங்கன்னா 20th March அப்படின்னு போட்டுட்டு டு கேஷ் அக்கௌண்ட் போட்டு எல்எஃப் காலம்ல சின்னு மென்ஷன் பண்ணிட்டு நம்ம கேஷ் அக்கௌண்ட்னு போட்டா பேங்க் காலம்ல அமௌண்ட்டை ஃபில் பண்ணோம் 7000. அதே மாதிரி கிரெடிட் சைட்லயும் ஃபில் பண்ணோம். எப்படி ஃபில் பண்ணோம்னா 20th Marchன்னு போட்டுட்டு பை பேங்க் அக்கௌண்ட்னு எழுதிட்டு எல்எஃப் காலம்ல சின்னு மென்ஷன் பண்ணிட்டு கேஷ் காலம்ல எழுதணும். டு கேஷ்ன்னு எழுதுனீங்கன்னா பேங்க் காலம்ல அமௌண்ட்டும் பை பேங்க்னு எழுதுனா கேஷ் காலம்ல அமௌண்ட்டும் ஃபில் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து டெபாசிட்டுக்கும் இதே மாதிரி தான் கான்ட்ரா என்ட்ரி பாஸ் பண்ணோம். இல்ல ஒரு நாள் செக்கை ரிசீவ் பண்ணிட்டு வேற ஒரு நாள் அதை எடுத்துட்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்றோம் இல்ல செக் சென்ட் டு பேங்க் ஃபார் கலெக்ஷன் அப்படின்னு கொடுத்திருந்தாலும் இதே கான்ட்ரா என்ட்ரி தான் நீங்க மறக்காம பாஸ் பண்ணணும். அடுத்தது 22nd அன்னைக்கு பர்ச்சேஸ் பில்டிங் அண்ட் பேமெண்ட் மேட் பை செக். ஸோ இதுவும் பேமெண்ட் சைட்ல கிரெடிட் சைட்ல தான் என்டர் பண்ணணும். பில்டிங் பர்ச்சேஸ் பண்றாங்க செக் மூலமா பே பண்றாங்கன்னா அப்ப பேங்க் காலம்ல தான் அமௌண்ட்டை ஃபில் பண்ணணும். ஸோ இப்ப பாருங்க 22nd March பை பில்டிங் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு நீங்க அமௌண்ட்டை ஃபில் பண்ணும்போது கேஷ் காலம்ல ஃபில் பண்ணக்கூடாது. பை செக்குனால நீங்க பேங்க் காலம்ல தான் அந்த 1 lakh ஃபில் பண்ணணும். அடுத்து 24th அன்னைக்கு பேட் டெப்ஸ் ரெக்கவர்டு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு டெட்டார் வந்து பேட் டெப்ஸா நம்ம கன்சிடர் பண்ணுவோம் வரவே வராதுன்னு. அவங்க கிட்ட இருந்து இப்ப 1000 rupees நம்மளுக்கு வரா மாதிரி இருக்கு. அப்ப இது வந்து கேஷ் இன்ஃப்ளோ நம்மளுக்கு. இதுக்கான போஸ்டிங்ஸ் பாத்தீங்கன்னா 24th March ரெசிப்ட் சைடு அதாவது டெபிட் சைட்ல தான் என்டர் பண்ணணும். இது கேஷ் இன்ஃப்ளோ நம்மளுக்கு வராதுன்னு முடிவு பண்ணது. திருப்பி வந்து சில அமௌண்ட் நம்மளுக்கு வருதுன்னா டு பேட் டெப்ஸ் ரெக்கவர்டுன்னு எழுதுறோம். அதை எந்த காலம்ல ஃபில் பண்ணோம்னா கேஷ் காலம்ல தான் ஃபில் பண்ணணும் 1000 rupees.
Next, 31st March. So 31st அன்னைக்கு an insolvent debtor pays 40% of 5,000 rupees due from him. ஒரு debtor insolvent திரும்பி பேவே பண்ண மாட்டாங்கன்னு முடிவு பண்ணோம். பட் இப்போ வந்து அந்த 5,000ல 40%, அதாவது 5,000 into 40 by 100 போட்டிங்கன்னா 2,000 rupees வருது அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு. அகைன் இது வந்து நம்மளுக்கு கேஷ் இன்ஃப்ளோ. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ட்ரிபிள் காலம் கேஷ் புக்ல ரெசிப்ட் சைடு, அதாவது டெபிட் சைட்ல அந்த டெட்டாரோ அந்த நேம் கஸ்டமர் நேம் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க நேமை மென்ஷன் பண்ணிக்கலாம். 31st March டு டெட்டாஸ் அக்கௌண்ட் நான் போட்டுக்கிட்டேன், இல்லை கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட் சம்திங் லைக் தட். 5,000 into 40 by 100 போடுங்க, 2,000 rupees வரும். அதை நீங்க வந்து என்ன பண்ணணும், கேஷ் காலம்ல தான் காட்டணும். ஏன்னா நம்ம வந்து இங்க எதுவுமே செக் மூலமா ரிசீவ் பண்றோம், பேங்க்ல டெபாசிட் எதுவும் வரல, அவங்க கிட்ட இருந்து அமௌண்ட்டை வாங்குறோம், அது கேஷ் இன்ஃப்ளோ நம்மளுக்கு. அதனால 2,000 rupees நம்ம இந்த இடத்துல கேஷ் காலம்ல காமிச்சுக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் நம்ம வந்து போஸ்டிங்ஸ் போட்டாச்சு. இப்போ வந்து அடுத்தது எப்படி இதை பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு காலமா நீங்க என்ன பண்ணணும்னா டோட்டல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கேஷ் காலமை டோட்டல் பண்ணுங்க. கேஷ் காலம் 90,000, அப்புறம் 7,000, 1,000, 2,000 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 1 lakh வருது. இந்த சைடு அமௌண்ட் பாத்தீங்கன்னா கேஷ் காலம் கிரெடிட் சைட்ல 15,000 7,000 தான் இருக்கு. ஸோ அதனால இது கம்மியான அமௌண்ட் நம்மளுக்கு. அதனால என்ன பண்றோம், 1 lakh தான் பெரிய அமௌண்ட், அது ரெண்டு சைடும் நம்ம எழுதிக்கிறோம். இந்த 1 lakhல இருந்து 15,000 7,000 நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 78,000 வருது. அதுதான் பை பேலன்ஸ் கேரி டவுன். அது என்ன டேட்னா அந்த மந்தோட கடைசி நாள் 31st March 2000 எழுதுறோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து இதுதான் கேஷ் காலமோட பேலன்ஸ் கேரி டவுன். இதையே நம்ம மறக்காம இந்த இடத்துல என்ன பண்றோம்னா நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் டேட், அதாவது 1/4/2000 டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு 78,000 எழுதிக்கிறோம். இது கேஷ் காலமோட பேலன்சிங் ஃபிகர். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் இதுதான். நெக்ஸ்ட் பேங்க் காலமை டோட்டல் பண்றோம். சில டைம் பேங்க் காலம் இந்த மாதிரி நம்மளுக்கு அன்ஃபேவரபிளா, அதாவது ஓவர் டிராஃப்டா கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டுத்துக்குமே ஒரே சைடு தான் கேரி டவுன் ப்ராட் டவுன் வரணும்னு கிடையாது. ஸோ போஸ்டிங்ஸ்லாம் நீங்க கரெக்டா வந்து ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் போட்டீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சைடு டோட்டல் தான் அதிகமா வருது. இந்த சம்ல 4,500, 1,510, அப்புறம் இந்த 3,000, இந்த 1 lakh எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 1,09,010 வருது. ஓகேங்களா, 109,010 வருது. இந்த அமௌண்ட் தான் இருக்கிறதுலே பெரிய அமௌண்ட். ஏன்னா டெபிட் சைட்ல கம்மியா வருது, ஷார்டேஜா வருது. ஸோ அந்த அமௌண்ட்டை என்ன பண்றீங்கன்னா இந்த சைடும் எழுதிக்கிறீங்க, 1,09,010ன்றத எழுதிக்கிறீங்க. இப்ப இந்த 1,09,010ல என்ன பண்றீங்க, எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்றீங்க. இதெல்லாம் 75,000, 3,000, 4,500, 1,500, 3,000, 13,500, 7,000 எல்லாம் சப்ராக்ட் பண்றீங்க. சப்ராக்ட் பண்ணோடனே ஒரு அமௌண்ட் வரும். ஸோ அந்த அமௌண்ட் தான் 1,510. அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா டு பேலன்ஸ் கேரி டவுன். அந்த அமௌண்ட் வந்து டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 31st March 2000 தான் டேட். 1,510 வருது. இந்த சைடு கேரி டவுன் வரும்போது அதோட ஆப்போசிட் சைடு எது, கிரெடிட் சைடு. ஸோ அங்கதான் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் வரும். டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா April 1st 2000. ஸோ அமௌண்ட் வந்து 1,510. ஸோ பேங்கை பொறுத்த வரைக்கும் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து ஓடி ஓவர் டிராஃப்டா இருக்கு, அன்ஃபேவரபிளா இருக்கு, 1,510 வருது ஆன்சரு. கேஷ் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைட்ல வருது. க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் வந்து ஃபேவரபிளா இருக்கு, பேங்கை பொறுத்த வரைக்கும் ஓடியா இருக்கு. ஸோ இதுதான் இந்த சம்கான ஆன்சர். ஸோ இந்த சம்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் காலம் கேஷ் புக்கை எப்படி ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்றத ஒரு சம் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். உங்க எல்லாருக்கும் இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.